இந்த காக்காவை கொண்டு எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜொமேட்டோவோ ஸ்விக்கி பண்ணுகிற போல அழகா எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணி அங்க அவருக்கு ஊட்டச்சத்து கொடுத்திருக்கிறாரு கடவுள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? அந்த மிருக ஜீவன்களையும் அந்த காக்கை குஞ்சுகளுக்கும் மேலானவர்களாச்சே நீங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 147வது சங்கீதம் 9வது வசனத்திலே அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். யார் அவர்? கர்த்தர். கடவுள் மிருக ஜீவன்களுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். இந்த காக்கா இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஏளனமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பறவை. ஆகாய தோட்டி என்று கூப்பிடுவாங்க. அது பறிக்கிறத தான் பார்ப்போமே தவிர, காக்கா பிடுங்கி போயிடுச்சுன்னு தான் பார்ப்போமே தவிர கொடுத்ததா சரித்திரமே இல்லை. ஆனா வேதாகமத்துல அந்த எளிமையான காக்காவை கூட கடவுள் விடுறதில்ல. காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த பறவைகளை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, போஷிக்கிறதும் இல்லை, ஆனால் கடவுள் அவர்களை போஷிக்கிறார். விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனால் கடவுள் அவர்களை போஷிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த காக்காவை கொண்டு எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜொமேட்டோவோ ஸ்விக்கி பண்ணுகிற போல அழகா எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணி அங்க அவருக்கு ஊட்டச்சத்து கொடுத்திருக்கிறாரு கடவுள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? அந்த மிருக ஜீவன்களையும் அந்த காக்கை குஞ்சுகளுக்கும் மேலானவர்களாச்சே நீங்க. இதை எப்படி நான் சந்திக்க முடியும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஊழியம் செய்ய போறேன்னு வந்தாரு. வந்த இடத்துல அவர் எதிர்பார்த்ததை போல நடக்கவில்லை. எல்லாம் சோர்வடைந்து போய்விட்டது. சாப்பிட்றது கூட வழி இல்லாம அவங்க வாழ்ந்த சரித்திரம் உண்டு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க விட்டு கொடுக்காம முழங்கால் படியிட்டு ஒரு நாள் அப்படி செவித்து விட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தாங்களாம். ஒரு பெல் அடிக்கிற சத்தம் கேட்டது. திடீர்னு பெல் அடிச்சதை திறந்து பார்த்துருக்காங்க. ஒரு 2 கேரியர் ஃபுல்லா சாப்பாடு. என்னடா இது, யார் கொடுத்தான்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது யாருமே இல்லை அங்க. ஆனா இவங்க ஜெபித்த பிறகு எடுத்து அந்த உணவை உண்ட பிறகு அடுத்த நாள் காலையில நல்லா படுத்து உறங்கி காலையில எழுந்து சுத்தி பார்க்கும்போது ஒரு வீடு அங்க தூரத்துல இருந்தது. எங்க நீங்க கேரியர் எடுத்துட்டு வந்து வச்சீங்களா? ஆமாங்க, நாங்க தான் நைட்டு வச்சோம். எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல நாங்க நினைச்ச பிரகாரமா மக்கள் வரல, ஆகவே எக்ஸஸ் ஃபுட் இருந்தது. நீங்க ஊழியக்காரர்களாச்சே என்று சொல்லி நாங்க கொண்டு வந்து வச்சோம். ஆண்டவர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த நேரத்திலும் நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவரிடத்திலே உங்கள் தேவைகளை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் போஷித்து வழி நடத்துவார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மிருக ஜீவன்களுக்கும் ஆண்டவரே காக்கை குஞ்சுகளுக்கும் நீர் போஷிக்கிற தேவன். எங்களை கைவிட மாட்டீர். எங்களை ஆண்டவரே தினம்தோறும் வழி நடத்துகிற தேவன் நீர். இந்த ஒரு உண்மையை சத்தியத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் செயல்பட எங்களை ஆண்டவரே வணைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.